ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவள்ளூர் தொகுதி தவேக வேட்பாளரை மாற்றக் கோரி அக்கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் தொகுதி தவேக வேட்பாளராக சேலத்தைச் சேர்ந்த அருண்குமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவள்ளூர் நகரின் மையப்பகுதியில் தவேக நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேட்பாளரை மாற்றாவிடில் கட்சியிலிருந்து விலகப் போவதாகவும் எச்சரித்தனர். சார், நான் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் தான். நான் இதுல என்னன்னா, இப்ப திருவள்ளூர் தொகுதிக்கு வேட்பாளரை வெளி மாநிலத்திலேருந்து மாவட்டத்திலேருந்து போட்டிருக்காங்க, சேலம் மாவட்டத்திலேருந்து போட்டிருக்காங்க. எங்களுக்கு அவர் மேலே எந்த குறையும் இல்லை சார். அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த ஊரை சார்ந்து எங்களுக்கு இந்த தொகுதியை சார்ந்து யாராவது ஒருத்தரை போட்டாங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்களாம் லேடிஸ் சார். இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை, நாங்கள் எங்கே தேடி போவோம்? சேலத்துக்கு போக முடியுமா அவரை தேடிக்கிட்டு? எங்களுக்கு தெருவில் ஒரு பிரச்சனை, ஊரில் ஒரு பிரச்சனை, எங்களுக்கு இண்டிவிஜுவல் ஒரு பிரச்சனைனா எம்எல்ஏ தேடி நாங்கள் எங்கே போக முடியும்? ஊரை தேடி எங்கள் சேலத்தை தேடி போகிற மாதிரியா சார் இருப்போம்? சொல்லுங்கள். அதை விட்டுட்டு எந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறத விட்டுட்டு வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். இதை நாங்கள் உண்மையாக ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் சார். நாங்கள் பெரும்பாலான பேர் பார்த்தீங்கன்னா மாற்று தான் நிற்கிறாங்க. விஜய் தலைவர் உட்பட ஆதவர்ஜுனாலும் எல்லாமே மாற்று தொகுதிதான் நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவரை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுற காரணம் சார்? இப்போ நாங்கள் அந்த தொகுதிக்கெல்லாம் இல்லை சார். இப்போ நீங்கள் சொல்றது கரெக்ட். தளபதி வேற தொகுதியில நிக்கிறாருன்றது எங்க தொகுதிக்கு வேற ஆள் வேணும் சார். நாங்க அந்த தொகுதின்றதை விட எங்க திருவள்ளூர் தொகுதிக்கு எங்க மண்ணின் மைந்தன் தான் சார் வேணும். மாவட்டம் விட்டு நிக்க முடியாதுல்ல சார். அவர் சேலம் எங்க இருக்கு, நாங்க திருவள்ளூர் மாவட்டம் எங்க சார் இருக்கு? நீங்க சொல்லுங்க. எனி டைம் இங்க இருப்பாரா? இப்ப எங்க பிரச்சனைன்ற நேரத்துல அவர் இங்க இருப்பாரா? எங்க பிரச்சனைன்ற நேரத்துல அவர் வருவாரா? அந்த நேரத்துல அவர் அங்க இருப்பாரு, சேலத்துல இருப்பாரு. அவர் வீடு எடுத்து 24 மணி நேரம் இங்க இருக்க போறது இல்ல சார். 24 hours இங்க இருப்பாரா? சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். அப்படி கிடையாதுல்ல. அவரு எங்களோட அர்ஜென்ட்டுக்கு பாக்குறவர் தான் சார் எங்களுக்கு தேவை. அதை விட்டுட்டு நாங்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி நீ பாக்குறதுக்கு எங்களுக்கு அப்படியேப்பட்ட எம்எல்ஏ தேவையில்ல சார். அதுதான் சார். மாத்தலனா கண்டிப்பா எங்க திருவள்ளூர் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருமே போய் தலைமையை நோக்கி எங்களோட ஐடி கார்டு நாங்க இந்த கட்சியை விட்டு விலகிடுவோம் சார். இந்த கட்சிக்காக நாங்க செயல்பட மாட்டோம். இந்த ஊர் தொகுதியை இந்த ஊர் ஆளை போட்டா மட்டும்தான் நாங்க ஒர்க் பண்ணுவோம். இல்லையா கண்டிப்பா நாங்க இந்த திருவள்ளூர் தொகுதியில இருக்கிற அத்தனை பேருமே, டிவிக்கேல இருக்கிற அத்தனை பேருமே தலைமையை நோக்கி போய் நாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம் சார். மாவட்ட தலைவர் இளைஞரணி தலைவர் எல்லாமே இல்ல எல்லாருமே தான் சார் வராங்க. மாவட்ட நிர்வாகிக மாவட்ட செயலாளருக்கு பூந்தமல்லி தொகுதி கொடுத்துருக்காங்க சார். அதனால அவர் இது பண்ண போறது கிடையாது. இளைஞரணி சார்பில் தான் சார் எல்லாருமே இருக்கும். எல்லாருமே அவர் வேண்டாம், திருவள்ளூர் தொகுதிக்கு அவர் வேண்டான்றது தான் சார் எங்களோட முதல் கோரிக்கையே. அது இளைஞர் அணியா இருந்தாலும் சரி, மாணவர் அணியா இருந்தாலும் சரி, தொண்டர் அணியா இருந்தாலும் சரி, மகளிர் அணியா இருந்தாலும் சரி, எந்த அணியா இருந்தாலும் திருவள்ளூர் தொகுதிக்கு அவர் வேண்டாம். அதுதான் சொல்லிட்டோமே சார். கட்சி விட்டு நாங்க விலைக்கு வந்துருவோம் சார். எங்களுக்கு வேண்டாம் சார், இருக்க மாட்டோம். தவேக தலைமைக்கு எங்களோட கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து இந்த ஒரு வாட்டியாவது மண்ணின் மைந்தனுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா அவரு கொடுத்துருக்கிற கேண்டிடேட் அவர் சேலத்துல இருக்கிறாரு. சேலத்துல இருக்கிற கேண்டிடேட்டுக்கு இங்க நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவரை நாங்க இங்க இருக்கிற தொகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு வாட்டியும் தேடி போய் சூழ்நிலை ஏற்படும். நாங்க ஏற்கனவே மாற்று கட்சி தான் இருந்தோம். அந்த டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் தொகுதியில மாற்று வேட்பாளர் கொடுக்கறதுனால தான் நாங்க தாவேக்கல மண்ணின் மைந்தனுக்கு முக்கியத்துவம் கொடுவோம்னு சொல்லிட்டு இதுல சேர்ந்தது. கடைசியில பார்த்தா இதுலயும் சேர்ந்து நீங்க உள்ளூர் ஆளை மதிக்காம வெளியூர் ஆட்களுக்கு இங்க போட்டு போஸ்டிங் போட்டு இங்க அவர் எம்எல்ஏ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிருங்க. இங்க வெற்றி வாய்ப்பு டிவிகேக்கு 70%. தயவு செய்து அதை நீங்க மறுபரிசீலனை செய்து வேட்பாளரை மாத்தி நம்ம இங்க வெற்றி கணியை பறிக்கணுன்றது நாங்க தலைமைக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். தயவு செய்து இது மறுபரிசீலனை செஞ்சு வேட்பாளர் நீங்க மாத்துங்க. இல்லைன்னா திருவள்ளூர் தொகுதியில் இருக்க தெற்கு மாவட்டத்தில் இருக்க 5000 தொண்டர்கள் எல்லாருமே நினைத்திரியாருங்க ராஜினாமா செய்து எங்களோட உறுப்பினர் அட்டை எடுத்துட்டு தலைமையில ஒப்படைச்சிட்டு அதோட நாங்க வேற கட்சி விட்டு விலகிடுவோம். தயவு செய்து நீங்க மறுபரிசீலனை செய்து நாளைக்கு காலையிலக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியா தொண்டர்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த நீங்க செய்யுங்க. இங்க வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குது. தயவு செய்து அதை கொஞ்சம் தலைமையை பரிசீலனை பண்ணுங்க. இந்த ஊரை சார்ந்தவங்களை கொடுங்க. அது யாரா இருந்தாலும் மாற்று இந்த ஊரை சேர்ந்தவங்க அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் எங்களுக்கு யார வேணாலும் கேளுங்க, ஒருத்தர் கூட அவர் யாருன்னே தெரியாது. புதுசா ஒரு ஆலயத்துல வேலை செய்ய சொன்னா எப்படி நாங்க இது பண்ணுவோம்? இந்த ஊரே கிடையாது. அவரு என்ன பண்றது எங்களுக்கு தெரியல. நீங்களே இதுக்கு பிரச்சனை யார போய் நாங்க பாப்போம், அவங்களை சொல்லுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.